இனிய வணக்கம் நேர்களே, நண்பர்களே, மக்களே. விவாத நேர நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்முடைய விவாத நேர நிகழ்ச்சியினுடைய தலைப்பு நீட் தேர்வுக்கு தொடர்ந்து வலுக்கும் எதிர்ப்பு. தமிழகத்தை தொடர்ந்து மேற்கு வங்கம், கர்நாடகா தீர்மானம். மருத்துவ கவுன்சிலிங் நடத்தி கொள்ளலாம் உச்சநீதிமன்றம். மாநிலங்களின் எதிர்ப்புகளுக்கு என்ன செய்ய போகிறது பிஜேபி என்கின்ற அடிப்படையில் இன்றைய விவாத நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. குறிப்பாக 18வது மக்களவை கூட்டத்தொடரினுடைய முதல் நாளிலேயே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்தியா கூட்டணி கையில் எடுத்தது. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த ஆண்டு நடைபெற்ற நீட்டுத் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் எழுந்திருக்கிறது. மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எப்படி 60க்கும் மேற்பட்டோர் ஒரே மதிப்பெண்கள் பெற முடியும் என்கின்ற அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் தங்களுடைய ஆதாரத்தோடு கருத்துக்களை முன்வைத்தார். அதற்கு இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் விட்டு வைக்கப்பட்டது. தற்பொழுது நேற்று இந்த விஷயமும் பூதாகரமாக கிளம்பியிருந்த சூழ்நிலையில் மேற்கு வங்கத்தில் அதனுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த மாநிலத்திற்கு எங்களுக்கு நீட் விலக்கு வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நேற்று கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் எங்களுக்கும், அதாவது கர்நாடகத்திற்கும் நீட் தேர்வு வேண்டாம் என்கின்ற அடிப்படையில் அவங்க தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அடுத்து இன்னும் விரைவில் காங்கிரஸ் ஆளும் கட்சியில் நீட் தேர்வுக்கு உண்டான விலக்கு கேட்கப்படும் என்கின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகிறது. இப்போ இந்த நீட்டு தேர்வினுடைய அடிப்படை குழப்பம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில திட்டத்திற்கான கல்வி பாடத்திட்டம் இருக்கிறது. அந்த பாடத்திட்டத்தில் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்கள் நீட் இளநிலை மருத்துவர்களுக்கு உண்டான நுழைவுத் தேர்வுக்குள்ளே போகும் பொழுது அங்கு கேட்கக்கூடிய கேள்வி மாநில கல்வியில் இருக்கக்கூடிய கேள்விகள் அல்லாமல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலிருந்து இது கேட்கப்படுகிறது என்கின்ற ஒற்றை கருத்தையும், அதனையும் தாண்டி ஏழை கிராமப்புற மாணவர்கள் இந்த தேர்வை எழுத முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க என்கின்ற அடிப்படையிலையும் இதற்கு அடிப்படை குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. 12ஆம் வகுப்பு தேர்வு நாங்கள் முடிச்சுட்டு அது முதல்ல, அதாவது ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக 1200 மதிப்பெண்கள், இப்பொழுது 600 மதிப்பெண்கள். இதில் நாங்கள் குறைந்தபட்சம் 600க்கு ஒரு 500லேருந்து 590 வரை நாங்கள் எடுத்தால் நல்ல மாநிலத்திலேயே ஃபஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட்னு கொடுக்குறாங்க. ஆனால் நான் மருத்துவருக்குன்னு நான் கனவில் படிச்சுட்டு வரும்பொழுது அங்கே எனக்கு ஒரு தடையாக இருக்கிறது இந்த நீட் என்கின்ற அடிப்படையில் சொல்கிறாங்க. அதற்கு மத்திய அரசு தரக்கூடிய ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்று தேசிய கல்விக் கொள்கைக்குள்ளே வாருங்கள், அப்படி இல்லை என்றால் கல்வி தரத்தை உயர்த்துங்க. இப்போ சிபிஎஸ்இ, ஐபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் போல் சமச்சீர் கல்வியை நீங்கள் கொண்டு வாங்க. அந்த போட்டித் தேர்வுகளை மாணவர்களுக்கு எழுதுவதற்கு நீங்கள் இப்போவே ஒரு உந்து சக்தியை கொடுங்க. உங்கள் பள்ளிக்கூடங்களில் குறிப்பாக நீட்டு தேர்வு சம்பந்தமட்டமான நுழைவுத் தேர்வுகளுக்கு ஆரம்ப காலகட்டத்திலே 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் நீங்கள் அங்கே உங்களுக்கு பயிற்சி கொடுங்க என்ற அடிப்படையில் சொல்கிறாங்க. இது மாநிலத்தில் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளே சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வெர்சஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்கும்பொழுது எல்லோரும் தேடி போகிறது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம தேடி போகிறோம். ஏன்னா அந்தளவுக்கு சுத்தம், சுகாதாரம், மருத்துவ வசதி, உடனடி ரெமிடி எல்லாம் அங்கே கிடைக்குது. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுக்கும் பொழுது பரவலாக இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப ஸ்லோ ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுபோல தான் இந்த தேர்வை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அப்போது ப்ரைவேட் செக்டார் சிபிஎஸ்இ, ஐபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் படித்த பிள்ளைங்க கோச்சிங் சென்டரில் போய் அதற்கு உண்டான தகுதி தேர்வுக்கு உண்டான வினாத்தாள்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது. அதற்கு அவங்க விடையளிக்கிறார்கள், அவங்கள திருத்திக் கொள்கிறாங்க, அவங்கள பயிற்சி எடுத்துக்கொள்கிறாங்க. ஆனால் அரசு பள்ளியில் மாணவர்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதில் ஒரு விதிவிலக்காக தமிழகத்தில் அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் திமுக 2021 தேர்தல் அறிக்கையில் 7.5 என்கின்ற இடத்துல நாங்கள் 10% நாங்கள் உயர்த்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. வாருங்கள் விவாதிக்கலாம். இன்றைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றேன். இணைமொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய இள புகழேந்தி அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். அடுத்தபடியாக இணைமொழியாகவே இணைகிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூத்துக்குடி செல்வம் அவர்கள். வணக்கம் செல்வம் சார். வணக்கம். ஓகே. அடுத்தபடியாக அரங்கத்தில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு குமணராஜா. வணக்கம் குமணராஜா. வணக்கம். அடுத்தபடியாக அரங்கனில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த திரு சௌபே மோசஸ் அவர்கள். வணக்கம் மோசஸ். வணக்கம் சார். குறிப்பாக இந்த விவகாரத்தில் நம்ம டைரெக்டாக திரு செல்வம் அவர்கள்ட்ட இருந்து இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன். நீட்டு தேர்வுக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
இங்கு இந்த நடைபெற்ற நீட்டுத் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கு. குறிப்பாக ராஜஸ்தான், பீகார் மாநிலங்களில் கேள்விக்குரியவே எழுப்பியிருக்கு. அதனுடைய சாராம்சங்கள் பல்வேறு விசாரணை வளையங்கள் சிபிஐ கொண்டு வந்தாலும் உச்சநீதிமன்றம் தேர்வை ரத்து செய்ய முடியாது, கவுன்சிலிங்கை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டை பிஜேபி வெறுப்பு அரசியலாக பார்க்கிறதா? உங்களுடைய முதல் கருத்து. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, அது நெறியாளர் சகோதரர் அருள் கபரியில் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களான இள புகழேந்தி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய வழக்கறிஞர் குமரராஜா, நண்பர் மோசஸ் உள்ளிட்ட அனைவருக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இதுல நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நாம மறுபடியும் அரசியலே பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா, இது யார் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன். இல்ல, இந்த பிஜேபி தான் அரசியலாக்குறதுனால தான் அது அரசியலாக பார்க்கப்படுகிறது. இல்ல, இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நீட் தேர்வில் சில குளறுபடிகள் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது, இல்ல மறுக்கல. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல அதிகமா ஹையர் அத்தாரிட்டி யாருன்னா அபெக்ஸ் கோர்ட், சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல இதுல நடைபெற்றதாக சொல்லப்படுகிற முறைகேடுகளை எல்லாம் விசாரித்து, அதாவது பீகார்ல, குறிப்பா பீகார்ல குறிப்பிட்ட அந்த சென்டர்ல, அதாவது அந்த டெஸ்டிங் சென்டர்ல முறைகேடு நடந்ததாக சொல்லப்பட்டு அது சிபிஐ என்கொயரி நடத்தி, அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் வழக்கை முறையாக விசாரித்து, இந்த இதுல பெரிய அளவுல முறைகேடுகள் நிரூபிக்கப்படல. ஒரு 15 மாணவர்கள் தான் தவறு பண்ணி இருக்கிறதா தெரியுது. அதனால நீங்க கவுன்சிலிங் நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த உச்ச நீதிமன்றம் அதுலயும் கூட கேட்டீங்கன்னா, இங்கே பங்கேற்று இருக்கிற என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் அனைவருமே வழக்கறிஞர்கள் என்பதாலே தெரியும். அபெக்ஸ் கோர்ட்ல சிஜேஐ, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய அமர்வு இதுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதனால இத நீங்க பெரிய ஒண்ணு கவுன்சிலிங் நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க. யூஜிக்கு, அதாவது பிஜிக்கு போஸ்ட் கிராஜுவேட் இதுக்கு அந்த இதை இன்னும் நடத்தல. அதாவது எம்டி படிக்காங்கல்ல மருத்துவத்துறையில, முதுநிலை மருத்துவ படிப்பு, ஆமா, உயர்நிலை மருத்துவ படிப்பு படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் அத தேர்வு அறிவிக்கப்படல, அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அத யூஜி இருக்கு பாருங்க, இளநிலை மருத்துவ படிப்புக்கு அத கவுன்சிலிங் நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க. அதுல நீட்ல நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இது தொடக்க காலங்கள்லயே இதுல பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டுச்சு. இந்த நீட்டுங்கிற அந்த தேர்வு முறை முதல்ல அமுல்படுத்தப்பட்ட அந்த 2010, 11, 12 காலங்கள் இருக்கு பாருங்க. அப்போ மரியாதைக்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான திமுக பங்கெடுத்த அந்த அரசு நடந்த காலம். அதுல மரியாதைக்குரிய காந்திராஜன் சொல்லி திமுகவை சார்ந்தவர் மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருந்தார், கல்வித்துறை இணை அமைச்சராக இருந்தார். சரி, அப்பவே பல்வேறு குளறுபடிகள் அப்போ டாக்டர் கலைஞர் அவர்களே கூட தமிழ்நாட்டுக்கு ஒரு 3 வருஷம் இதுல விலக்கு வேணும்னு கேட்டாரு. அதுக்கு பிறகு அம்மையார், மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய காலத்திலேயே அதை நீட்டை நாங்க எங்க மாநிலத்துக்கு அதுக்கு விலக்கு வேணும்னு கேட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு வந்த சர்க்கார் அரசுகள் அதுல முறையான முனைப்பு காட்டவில்லை, அல்லது மாணவர்களை நீட் தேர்வை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணல, அதாவது அவர்களை திறன்படுத்தவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுதான் காரணம். அதாவது கோச்சிங் சென்டருக்கு போங்கன்னு சொல்றீங்க. இல்ல, கோச்சிங் சென்டருக்கு நீங்க அதுல இன்னொன்னு கேளுங்க, எல்லா காலத்திலையும் இந்த தவறுகள் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அது பொன் நாடார், பொருள் நாடார், புகழ் நாடார், இந்த நாட்டின் நலன் மாத்திரமே நாடிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் என்கிறது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த கல்வி கல்விதான் கேடில் விழிச்செல்வம், கல்வி மாடல்ல ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படிங்கறதுதான் திருக்குறள். அதுல கல்வியினுடைய அந்த அருமையை தெரிந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் இந்த கல்வியை, ஆரம்ப கல்வியை விதைத்தவர். அந்த விதைதான் இன்றைக்கு உயர்நிலை கல்வியாக, மேல்நிலை கல்வியாக,
கல்லூரிகளாக மருத்துவக் கல்லூரிகளாக வந்திருக்கு. இது ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய காலத்திற்கு பிறகு கல்வி என்ன ஆயிட்டுனா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இது வியாபாரம் ஆயிடுச்சு. அதுல குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்சி அந்த கட்சிலாம் நான் கட்சியை பேதப்படுத்தி வேறுபடுத்தி பேச விரும்பல. அதுல அதுக்கு பிறகு வந்த காலங்கள்ல உள்ள அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களே கல்வி, அதாவது அரசியல் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் கல்வி தந்தை ஆயிட்டார். ஏன்னா கேட்டா ஒரு மருத்துவக் கல்லூரி வந்துடும் அவர் பேரு, அவருக்கு ஒரு பொறியியல் கல்லூரி வந்துடும் அவர் பேர்ல இருக்கும். இப்படியே அவர்கள் எல்லாம் அந்த கல்வியை வியாபாரமாக்கி வெள்ளி பணங்களை அள்ளி குவித்த காரணத்தாலதான் இந்த கல்வியினுடைய தரம் குறைஞ்சது. அதுதான் நீங்க தனியாருக்கும், அதாவது 2017 தான் தமிழகத்துக்கு நீட் தேர்வு வருது. அதுக்கு முன்னாடி நீட் தேர்வு வரல. 2013 நடத்தப்பட்டு உச்சநீதிமன்றம் போய் ஸ்டே வாங்கியாச்சு. 2017 தான் வந்துச்சு. அப்ப 2017க்கு பின்பதாக தான் நல்ல மருத்துவர்கள் வர்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்களா? நீங்க மருத்துவர்கள்ங்கிறது வந்துன்னு, அதாவது ஒரு தனி மனிதனுடைய ஆற்றல் வெளிப்படுறது இருக்கு பாருங்க. அது எல்லா காலத்திலயும் பேரறிஞர் அண்ணா அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அவர் போகும்போது, நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு போகும்போது ரொம்ப சாதாரண ஒரு எளிய மனிதராக வேஷ்டி கட்டிட்டு போகும்போது அவர் ரொம்ப ஒரு சாதாரணமா எடை போட்டாங்க. ஆனால் அவருடைய பேச்சாற்றல் இருக்கு பாருங்க, நிச்சயமா அவருடைய ஆற்றலை பார்த்த உடனே பண்டித நேரு அவர்கள் ஒற்றை மனிதராக போன பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 5 நிமிடம். ஆனால் அரை மணி நேரம் 40 நிமிஷம் பேசுவதற்கு பண்டித நேரு அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் ஐ எம் பிளான்ஸ் டு டிவிடெண்ட் ஸ்டாக், ஐ எம் ஃப்ரம் சவுத் அப்படின்னு சொல்லி, ஐ எம் தி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் சவுத் அப்படின்னு சொல்லி, தமிழ்நாடுன்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிற உடனே அந்த அவை அதுவரை பார்த்திராத ஒரு அதிசயத்தை பார்த்துச்சு. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல மருத்துவர் உருவாகி வருகிறார் என்று சொன்னால் அந்த மருத்துவருக்கு தனிப்பட்ட முறையில இருக்கிற தகுதிகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக பேசல. இங்க இருக்கிற அண்ணன் இளம்புகழேந்தி அவங்க எல்லாம் திராவிடர் இயக்கத்துல அவங்க அப்பா யாரு இளம்பழுதி அவர்கள், கடலூர் இளம்பழுதின்னு சொன்னா திராவிடர் இயக்கத்தினுடைய தந்தை ஐயா WP சவுந்தரபாண்டியனாருடைய வழியில அந்த காலத்துல இருந்தவங்க. ஐயா குமரராஜா ஆகட்டும், எல்லாரும் ஆகட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட தகுதிகள் இருக்கும். அந்த தகுதிகள் பயிற்சி இல்லாமலே அவர்கள் பெறக்கூடியது. அவர்கள் பாரம்பரியமாக ஜெனட்டிக்கா அவங்க எல்லாம் தகுதிகள் வளர்த்துக்கிறது. அது வேற. நீங்க அதுக்குள்ளே வர வேண்டாம். இப்ப நல்ல மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி, சுத்தி வளைக்காம சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி. 12ஆம் வகுப்புல, அதாவது 11th 12thலயே அவன் டாக்டருக்குன்னு போகணும்னு சொல்லிட்டு மாநில கல்வி பட்டியலில் படிச்சுட்டு வரான். அவன் பியூர் சயின்ஸ் எடுக்கிறான், இல்லை பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டு இதற்காகவே வரான். அவன்கிட்ட அந்த மாநில பாடத்திட்டத்தில் கேள்வியை கேட்காம சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை கேட்கறது, இப்போ ஒதுக்குன நம்ம நிதிஷ்குமார் அவருக்கு ஒதுக்குறாங்க பார்த்தீங்களா, பீகாருக்கு வரக்கூடிய வெள்ளத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி மாதிரில இருக்கு. நீங்க எங்கேயோ இடத்துல இருந்து எங்கேயோ போறீங்க. நான் இருந்தாலும் கூட என்னுடைய எனக்கான நேரத்தை கொஞ்சம் கொடுங்க. நான் மற்றவங்க நேரத்தை ஆக்கிரமிக்க மாட்டேன். இல்ல இதுக்கு சொல்லுங்க, கேளுங்க. அதாவது இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இதுல ஏற்கனவே 1974 காலங்கள்ல டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது, அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போது, இந்திரா காந்தி அம்மா மாநில பட்டியலில் இருந்த கல்வியை அவர் எடுத்துக்கொண்டார், டாக்டர் கலைஞர் கொடுத்து விட்டார். இவ்வளவுதான். அவர் இந்திரா காந்தி அம்மா எடுத்தாங்க, இவர் கொடுத்துட்டாரு மாநில பட்டியல். அதுவரை மாநில பட்டியல் இல்ல எடுத்துட்டாரு, கொடுத்துட்டாரு. அதாவது அவசரநிலை பிறன்றதுக்கு முன்னால 74ல ஒரு நிமிஷம் 1974ல கல்வி அதுவரை மாநில பட்டியலில் இருந்ததை பொது பட்டியலுக்கு கொண்டு போய் மத்திய பட்டியலுக்கு சென்ட்ரல் லிஸ்ட் கொண்டு போனது அம்மையார் இந்திரா காந்தி. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது டாக்டர் கலைஞர். அதனால அன்றையில இருந்து அதுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க யாராவது இதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்களான்னு கேட்டா கிடையாது. நீங்க கூட இப்போ பிஜேபி செய்யல சார். இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, பிஜேபி இதுவரை மொத்தத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது 16-17 வருஷம் தான். ஆனால் இந்த நாட்டில் 60 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி, அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டா திமுக 18 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. நீங்க ஒண்ணு சொன்னீங்க, பீகாருக்கு வெள்ள நிவாரணம் அதிகம் கொடுத்திருக்கோம், ஆந்திராவுக்கு கொடுத்திருக்கோம்னு சொன்னீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார், அரசியல் தான்.
சரி, ரைட், ஓகே. உண்மையை ஒத்துக்கொண்டாங்க. நன்றி, நன்றி, நன்றி. இருங்க, நான் முதல் சுற்று கருத்து போயிட்டு வரேன். இருங்க, நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம். நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். திரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தி, சொல்லுங்க உங்களுடைய கருத்து. இப்போ நீட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை இருந்துச்சு. இப்போ இந்த எதிர்ப்பு அலை என்பது தேசிய அளவில் பற்றி எரிகிறது, மாணவருடைய போராட்டம் நடக்குது. இதெல்லாம் கண்டும் காணாமல் பிஜேபி அரசாங்கம் இருக்குது. தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறாருன்னா, இதில் யார் உண்மையான குற்றவாளிகளோ அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. காமன்ஸ்டேட்டிவாக கருணை மதிப்பெண்கள் வழங்கப்படும் சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நீட்டுக்கு இப்போ மேற்கு வங்கமும் கர்நாடகாவும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. இது திமுகவுக்கு கிடைத்த முதல் வெற்றியா? உங்களுடைய கருத்து? நீட்டு எதிர்ப்பு என்பது நீட்டினுடைய தேர்வு அமைப்புகள், தேர்வு நடத்திய விதம் எல்லா வகையிலையுமே நம்முடைய நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு மாணவர்களுடைய எதிர்காலத்தையே பாழ்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்பதும், நீட் என்பது எதற்காக வந்தது, ஏன் வந்தது, இது என்ன இப்ப அவசியம், அதற்கான நோக்கம் என்ன, ரீசன் என்ன, அதை முதல்ல எடுத்து சொன்னீங்களா, அப்படி என்றெல்லாம் செய்திகள் கேட்க ஆரம்பித்த உடனே அதனுடைய எதிர்ப்புகளை தமிழ்நாட்டுல முதல்ல எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இழுக்கின்ற பொழுது, ஏற்கனவே எக்ஸப்ஷன் விதிவிலக்கு பெற்றோம். தமிழ்நாட்டுல நீட் கிடையாது. அந்த விதிவிலக்கை பெற்றது 3 வருஷத்துக்கு மட்டும். இருங்க, தலைவர் கலைஞர் அவர்கள் நீட்ல வந்து விதிவிலக்கு பெற்று தமிழ்நாட்டில நீட் இல்லாம எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்புக்கான ஏற்பாடுகளை பண்ணாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து இந்த ஆட்சிகள் வந்த உடனே ஒட்டுமொத்தமாக நீட் என்று வருகின்ற போது எதிர்ப்பு தெரிவித்தோம். அந்த எதிர்ப்பில் இருக்கின்ற நியாயத்தை, அந்த எதிர்ப்பில் இருக்கிற உண்மையான வலுவை இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்துல எல்லாம் புரிந்து கொண்டு வருகிறார்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் மற்றைய மாநிலங்களிலும், தமிழ்நாட்டிலே நிறைவேற்றியது போல மற்றைய மாநிலங்களிலும், கர்நாடகமாக இருந்தாலும் வெஸ்ட் பெங்காலாக இருந்தாலும் ஒவ்வொன்றாக சட்டப்பேரவையிலே நிறைவேற்றுகிறோம். இல்ல, எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் பண்ணிருங்க ஐயா. எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் பண்ணிருங்க. எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுங்க. நீங்க வந்து வெளியில போராட்டம் பண்ணும்போது பேண்ட் நீட் அப்படின்றீங்க, ஆனா சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வரும்போது எக்ஸெப்ஷன்ன்றீங்க. சோ இதுல பேண்டா எக்ஸெப்ஷனா, அதை கரெக்டா சொல்லுங்க. அதாவது யாருகிட்ட எதை எப்படி நமக்கு வந்து நம்ம மாநிலத்தில சரியாக நடத்தாகணும். இவர்கள் வந்து இதை சொல்லி அதை சொல்லி நீங்க இப்படிதான் கேட்டீங்க அப்படிதான் கேட்டீங்கன்னு இல்ல. எங்களுக்கு தமிழ்நாட்டுல நீட் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் ஏன் விலக்கு கேக்குறீங்க? இல்ல சார், அப்புறம் ஏன் விலக்கு கேக்குறீங்க? விலக்குன்றது எக்ஸம்ஷன், நீட் வேணாம்ன்றது எக்ஸம்ஷன். ஏற்கனவே எக்ஸம்ஷன்ல இருந்தோம். இந்தியா முழுமைக்கும் பேசுகின்ற பேச்சு என்பது இப்ப ஒண்ணு இல்ல. உயர் நீதிமன்றத்துல, சென்னை உயர் நீதிமன்றத்துல பேக்வர்ட் கிளாஸ்க்கு நீட்ல வந்து பேக்வர்ட் கிளாஸ்க்கு இடஒதுக்கீடு கொடுத்தாகணும் அப்படின்னு ஒரு உத்தரவு ஆர்டர் வரும்பொழுது தீர்ப்பு, அதை வந்து மோடி அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை. ஆனால் அந்த தீர்ப்பின் மேல உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்துக்கிட்டு போனது திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். உச்ச நீதிமன்றம் உத்தரவு பெற்று பேக்வர்ட் கிளாஸ்க்கு இத்தனை பெர்சன்ட் கொடுத்தாகணும்னு அந்த உத்தரவை வாங்கியது எங்களுடைய தலைவர். அது இந்தியா முழுமைக்கும் அந்த பணியை செய்தது நாங்க தான். அதே நேரத்துல இப்படிப்பட்ட அரசாங்கங்கள் இருக்கும்பொழுது ஏற்கனவே நாங்க எக்ஸப்ஷன்ல இருக்கோம், எங்களுக்கு முதல்ல அதையாவது கொடு. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில இந்த உணர்வுகள் கிளம்பி வருகின்ற பொழுது எல்லா இடங்களிலும் நீட்டை எதிர்க்கிறோம். ஒண்ணு இல்ல, சிபிஎஸ்இ சிலபஸ வச்சு கொஸ்டின் கேட்டுட்டு நம்ம +2 அனிதான்ற மாணவி எவ்வளவு மார்க் வாங்குச்சு பாவம் அந்த குழந்தை. அது ஒரு பேருந்து நிலையத்துல மூட்டை சுமக்கின்ற தொழிலாளியின் மகள் 1176 மதிப்பெண் பெற்ற அந்த புள்ள இந்த நீட் எக்ஸாம்ல 86 மார்க் தான். அதனுடைய விளைவு என்னாச்சு? அதுக்கே முடிந்து விட்டது. அனுமதி கொடுக்கும் போது எல்லாம் நீங்க எப்படி மறந்தீங்க? மூலமாக என்ன பெரிய டாக்டர் உருவாக்க போறீங்களா? நல்ல மருத்துவரை உருவாக்குவதற்கு நீட் எதுக்கு? நீட் தேவையில்லை. நீட்டினுடைய நோக்கத்தை நான் சொல்றேன், நீங்க அப்புறம் பேசுங்க. நீட்டினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இவ்வளவு எதிர்ப்புகள் வந்த பிறகும் பேசாம பதில் சொல்லாம நாங்க நீட்டை வச்சிருப்போம்னு சொல்றாங்க தெரியுமா? நம்ம நண்பர் தோழர் அவருடைய கடமையை அவர் செய்யறாரு, நான் அவரை தப்பு சொல்லல. ஆனால் அவர் கடமையை செய்தாலும் உண்மை நிலையை அவர் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். என்ன உண்மை நிலைமை தெரியுமா? எல்லா தரப்புலையும் எதிர்க்கிறாங்க. நீட் கொஸ்டின் பேப்பர் கசியுதுன்றாங்க.
கோர்ட்லயும் போகுது. அங்க இல்ல கொஞ்சம் கொஞ்சம் தப்பு நடக்குதுன்றாங்க. எங்கேயாவது இப்படிப்பட்ட தேர்வுல போய் கருணை மதிப்பெண் என்ன? கருணை இல்ல மதிப்பெண் புகழேந்தி சார், இந்த முறைதான் இந்த முறைதான் இந்திய அளவுல இந்த முறைதான் இந்திய அளவுல போராட்டங்கள் வெடித்திருக்கு. இல்ல சார் சார் ஒரு நிமிஷம், இல்ல இல்ல ஒரு நிமிஷம். இந்த தேர்வின் காரணமாக பல இடங்களிலும் ஒரு நிமிஷம், இல்ல சார் இல்ல சார் இல்ல ஒரு நிமிஷம், ஒரு நிமிடம். மோடியினுடைய பிஜேபியினுடைய நோக்கத்தை சொல்றேன். எதுக்காக இது பேக்ல இருக்கிறது ஆர்எஸ்எஸ் நம்ம தோழர்கள். இல்ல சார் இல்ல ஓகே 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 தெரியுங்களா? ஓகே இல்ல ஒரு நிமிடம், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நான் பேசுறது சார், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? மெடிக்கல் காலேஜஸ் அதிகம். குஜராத்ல 3 தடவை இருந்தாரு. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் பிஜேபி ஆட்சியில மெடிக்கல் காலேஜஸ் கிடையாது சார். மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் தமிழ்நாட்டுல எங்க தகவல் எங்க பார்த்துட்டு மாணவர்களை வடமாநிலத்து மாணவர்களை இங்க சேர்க்குவதற்காகவே இந்த நீட்டு மார்க்க முதலே போட்டுறது, நம்ம ஆளுங்களை ஃபெயில் ஆக்குறது, கொஸ்டின் பேப்பரை கொடுக்கறது, ஆள் மாறாட்டம் பண்றது, கேஸ் நிறைய. உங்க குஜராத்திலேயே இப்ப வழக்குகள் இருக்கு. ஒரு வீட்டுல உட்கார்ந்து பாட்னாவில கொஸ்டின் பேப்பரை வச்சுக்கிட்டு 100 பேருக்கு தனியா பாடம் நடத்துறோம். முதல் நாள் நைட்டு அது பிடிச்சு போலீஸ்ல மாட்டிச்சு. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, அந்த பிள்ளைகளை கொண்டு தமிழ்நாட்டு கல்லூரியை நிரப்பணுமா? வட மாநிலத்து பிள்ளைகளை கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டு நம்ம பிள்ளைகள் சேர்ப்பதற்கு இடம் இல்லை. அவங்க கல்லூரியை துவக்குவதற்கான வேலையும் செய்யல. இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் இதனாலதான் நீட் எங்களுக்கு வேணும் வேணும்னு அவங்க குதிக்கிறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு வேற எந்த நினைவும் கிடையாது. அவங்க பிள்ளைகளை படிக்க இங்க கொண்டு வந்து சேர்க்கணும். நீட்டை கொண்டு வந்ததனுடைய நோக்கத்தை சொன்னமே. தமிழ்நாடு விதிவிலக்கு பெற்றுச்சு. தமிழ்நாட்டு உள்ள அந்த வட மாநிலத்து பிள்ளைகள் தமிழ்நாட்டுக்குள்ள வரல, தமிழ்நாட்டுக்குள்ள வர விடல. நாங்க நிறுத்திட்டோம், எக்ஸப்ஷன் வாங்கிட்டோம். தமிழ்நாட்டுல வடநாட்டு மாணவர்கள் சேர்க்கல. +2 படித்த எங்களுடைய பிள்ளைகள் அற்புதமாக எக்ஸாம் எழுதி இங்க எம்பிபிஎஸ் பிஜேபி தான். பிஜேபி தமிழ்நாட்டு கல்வியில மண்ணை எள்ளி போட்டுது. பிஜேபி எம்பிபிஎஸ் படிக்க கூடாதுன்னு பிளான் பண்ணி செஞ்ச வேலை இது. அதனாலதான் எதுவுமே கிடையாது. பேசலாம் தொடர்ந்து அப்படியே இருங்க. அடுத்தபடியாக அரங்கத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் மற்றும் மாணவர்களுக்கு இந்த கல்வியை போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலை நேர நூலகங்கள் அமைத்து பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திரு பெஞ்சமின், உங்கள்கிட்ட மன்னிக்கணும் மோசஸ், பெஞ்சமின் உங்கள் தகப்பனார் பேரை சொல்லிட்டு மன்னிக்கணும் மோசஸ். அதாவது தமிழகத்தில் வந்து மொத்தம் 74 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. அதில் வந்து கணக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா 39 மருத்துவக் கல்லூரிகள் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ், மிச்சம் இருக்கிற 35 கவர்மெண்ட் 39 கவர்மெண்ட் காலேஜஸ், 35 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. இப்போ இந்த நீட்டு கொண்டு வந்ததுனால வந்து ப்ரைவேட் காலேஜில் ஒரு சாமானியனோட பிள்ளை டொனேஷன் கட்டாமல் வருடத்திற்கு 80,000 ரூபாய் என்கின்ற அடிப்படையில் 5 வருடத்திற்கு மினிமம் ஃபீஸாக 4 லட்ச ரூபாயில் கட்டி முடிச்சுட்டு வெளியே வந்து ஒரு மருத்துவராக மாறிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நீட்டு வந்து ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நீட்டுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்டுக்கும் 1 கோடி ரூபாயிலிருந்து 4 கோடி ரூபாய் வரை விலை பேசப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் தான் நாங்கள் ஏழை எளிய பின்தங்கிய கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த நீட்டை வந்து மூலமாக கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஆளும் பிஜேபி ஸ்ட்ராங்காக நிற்குது. இதில் உங்களுக்கு எந்த இடத்துல நெருடலாக இருக்குது? ஏன் நீட்டு தேர்வுக்கு எதிராக இந்தியா கூட்டணி போர்க்கொடி தூக்குறீங்க? அதாவது நீங்கள் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நீட் தேர்வு முறையில் கிராமப்புற மாணவர்கள் ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து உள்ள மருத்துவம் படிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே சொல்ல வரீங்க? சரி, ஒரு டேட்டாவோட வழி வகுக்குதுன்னு சொல்லி ஆளும் தரப்புல இருந்து பதில் வருது. சரி சொல்றாங்க. சரி, ஒரு நம்ம ரொம்ப ஃபிக்ஷனா பேசாம ரொம்ப ஃபேக்சுவலா டேட்டாவோட பேசுவோம். லாஸ்ட் இயர் நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை மொத்தம் எத்தனை பேர்னா 11,45,976 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. மொத்தமா பாஸ் பண்ணிருக்காங்க. டோட்டல் இந்தியா முழுக்க மருத்துவ சீட்டு எத்தனை இருக்குன்னா 1,04,333 சீட்டு தான் இருக்கு. இதுல கவர்மெண்ட் சீட் எவ்வளவுன்னா 54,278 சீட்டு தான் கவர்மெண்ட் சீட். இது ரிசர்வேஷன் ஃபார்முலா ஃபில் பண்ணி, இதுல எந்த முறைகேடும் பண்ண முடியாது, ரிசர்வேஷன் ஃபார்முலா ஃபில் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிடுவோம். அப்போ
11 லட்சம் பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. 1 லட்சம் சீட்டு தான் இருக்கு. 1,04,000 சில்லற சீட்டு தான் இருக்கு. இதுல 50,000 சீட்டு வந்து கிட்டத்தட்ட 54,000 சீட்டு கவர்மெண்ட் சீட்டு ஃபில் பண்ணிடுறாங்க. மிச்சம் இருக்கிற ஒரு 50,000 சீட்டை எப்படி ஃபில் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அப்போ யார் அதிக மதிப்பெண் எடுத்தாங்களோ அவர்களுக்கு இந்த பிரைவேட் காலேஜ்ல சீட்டு கிடைக்குதான்னு பார்த்தா கிடையாது. 140 மார்க் எடுத்து பாஸ் பண்ணவங்க கூட போயிட்டு பணம் இருந்தா டொனேஷன் கொடுத்துட்டு போய் சேர்றான். அப்படிதான் இங்க சிச்சுவேஷன் இருக்கு. நான் எதனால அப்படி சொல்றேன்னா, நீட் வந்ததுக்கு அப்புறம் டொனேஷன் கொடுக்கிற மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்கு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ கவர்மெண்ட் சீட் இருக்கு இல்லங்க, 54,000 சீட் இருக்கு கவர்மெண்ட் சீட். அந்த சீட்ல ரிசர்வேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணி அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு சீட் கிடைச்சிடுதுங்க. மிச்சம் இருக்கிற 50,000 சீட் இருக்கு பாத்தீங்களா பிரைவேட் லா காலேஜஸ்ல, இதுல அந்த 11 லட்சம் பேர் பாஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. அதுல யார் அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அந்த மாணவர்களுக்கு பிரைவேட் காலேஜ்ல சீட் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டானாக்கா கிடையாது. அப்போ 140 மார்க் எடுத்து பாஸ் பண்ணவங்களும் எலிஜிபிள் தான், மருத்துவம் படிக்கிறதுக்கு எலிஜிபிள். அவங்ககிட்ட பணம் இருந்தா போயிடுறான். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா போகும்போது அதிக அளவுல பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு எதுக்கு நீட் தேவை? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 சில்லற மார்க் எடுத்திருக்கேங்க. எனக்கு கவர்மெண்ட் சீட்ல கிடைக்கல. அந்த 50,000 கேட்டகரியில நான் வரல. நான் வந்து ஒரு 400 சில்லற மார்க் எடுத்திருக்கிறேன்னு வச்சுங்களேன். என்ன விட குறைவா எடுத்து 140 மார்க்ல ஒருத்தன் பாஸ் பண்ணிருக்கான். அவங்க கிட்ட வந்து பல கோடி ரூபாய் துட்டு இருக்கு. அவன் பிரைவேட் லா காலேஜுக்கு போறான். அவன் வந்து லட்சக்கணக்கில் டொனேஷன் கொட்டி கொடுக்குறான். மெடிக்கல் காலேஜ் போறான், லட்சக்கணக்கில் டொனேஷன் கொடுக்குறான். அவனுக்கு சீட்டு கிடைக்குமா? இல்ல என்கிட்ட பணம் கிடையாது, ஆனா அவன் 140 மார்க் கூட அதிக மார்க் நான் எடுத்திருக்கிறேன், எனக்கு சீட்டு கொடுப்பாங்களான்னு பார்த்தா அப்படி கிடையாது. அவனுக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க. இதுதான் இருக்கிற சிஸ்டம். இது எப்படி தரமான மருத்துவர்களை உருவாக்கும்? இப்போ நாங்க இந்த இடத்துல என்ன வைக்கிறோம்னா, பிரைவேட் லா காலேஜுக்கு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வந்து ஃபீஸ் ஃபிக்சேஷன் பண்ணியிருக்காங்களா, இந்த உச்சவரம்பு ஃபிக்ஸ் பண்ணி ஃபீஸ் உடைய உச்சவரம்பு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது. பிரைவேட் லா காலேஜஸ் அவங்க இஷ்டத்துக்கு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் பிரைவேட் லா காலேஜ் இவ்வளவுதான் மெடிக்கல் காலேஜுக்கு நீங்க ஃபீஸ் வாங்கணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணல. நீங்க வழக்கறிஞராக இருக்கிறதுனால நேஷனல் காலேஜஸ்ன்னு சொல்லும் போது உங்களுடைய வழக்கறிஞர் காலேஜ் தான் நீங்க சொல்றீங்க. நம்ம மெடிக்கல் காலேஜஸ் சாரி நேஷனல் மெடிக்கல் காலேஜ், நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் பிரைவேட் லா அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு வந்து எந்த விதமான ஃபீஸ் இதுவும் ஃபிக்ஸ் பண்ணல, உச்சவரம்பு ஃபிக்ஸ் பண்ணல. இது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். அப்போ எப்படி இது வந்து ஒரு தகுதியான ஒரு மருத்துவர்களை இந்த சிஸ்டம் எப்படி உருவாக்கும்? இந்த கொஸ்டின் இருக்குல்ல. சரி, சோ அப்போ இந்த சிஸ்டமே வந்து நீட் தேர்வுக்குள்ள இருக்கிற முறைகேடை பத்தி பேசுறோம். நாங்க சொன்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீட் தேர்வு வந்தாலும் 50,000 சீட்ல வந்து 110 மார்க் 140 மார்க் எடுத்த ஒரு பையன் 1 கோடி ரூபாய் கொடுத்தா சீட்டு கிடைக்கும் நீங்க சொல்றீங்க. 2017 எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் 1 கோடி ரூபாய் இருந்தாதான் சீட்டே அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ். அப்போ ஏன் குரல் கொடுக்கல விசிகா? ஏன் குரல் நல்லா புரிஞ்சுங்க. தனியார் கல்லூரிகளே இருங்க, 1 கோடி ரூபாய் டொனேஷன் வாங்குறீங்க, விடுதலை சிறுத்தைகளை போன்ற பட்டியலின மக்களுக்கு SC/ST மக்களுக்கு ஏன் நீங்க வந்து கொடுக்க மாட்டேங்கன்னு பிரம்மாண்டமான ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இந்தியாவிலேயே கல்வி உரிமைக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திய கட்சி மட்டும் விடுதலை சிறுத்தை கட்சி கிடையாது. மாணவர்களுடைய கல்வி உரிமைக்காக நாங்க மாநாடே நடத்தணும். எங்களோட நிலைப்பாடு என்னன்னா, எங்க கட்சி வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்தோட கடந்து போல, மாணவர்களுடைய கல்வி உரிமைக்காக ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்திய ஒரு கட்சி எதுன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் நாங்க நடத்தணும். மாணவர்களுக்காகவே நடத்தணும். எங்களுடைய நிலைப்பாடு வர்றதுக்கு முன்னாடி மெடிக்கல் காலேஜ் முன்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் நீங்க பண்ணீங்களா? சொல்றேங்க, அதுதான் சொல்றேன். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண அலோவ் பண்ண விடுங்க. நீங்க கல்விக்கான மாநாடு போடுறீங்க எல்லாம் ரைட், ஓகே. மாநாடு போட்டு என்ன சொல்றோம்? இல்ல நான் கேக்குறது, இப்ப வந்து நீட் வேண்டாம் அப்படின்னு ஒரு இந்தியா கூட்டணி அறிவிப்பு கொடுத்த உடனே கையில பதாகைகள் ஏந்தி உங்களுடைய 2 எம்பிக்கள் உங்களை கட்சிக்காரர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. 2017க்கு முன்பதாக அங்க அதிக அளவுல டொனேஷன் வாங்குது நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள், நம்முடைய பிள்ளைங்க அங்க போய் படிக்க முடியல. அப்போ வந்து விசிகா வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில எடுக்கலன்றதான் என்னோட கேள்வி. கையில எடுக்கலன்றது உங்களுக்கு அந்த நியூஸ் வந்து தெரியலன்னு சொல்லுங்க. கையில எடுக்கலன்னு சொல்ல முடியாது. எங்க கட்சி கல்வி உரிமை மாநாடு நடத்துனாங்க. கல்வி உரிமை மாநாடு சார், நான் கேட்கிற கேள்வி புரிஞ்சுக்கோங்க. ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு முன்னாடி நீட் வர்றதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளவு தூரம் வந்து பட்டியலின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட இவ்வளவு பணம் கேட்கறீங்க, கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி ஏன் ஒரு போராட்டம், மிகப்பெரிய பிரம்மாண்டமான போராட்டம் பண்ணல? இப்ப பதாகைகள் தூக்கி நிக்கிறீங்க. அதாவது நீங்க என்ன வந்து கம்ப்ளீட் பண்ண அலோவ் பண்ணுங்க, அப்பதான் வந்து சொல்ல முடியும். நான் என்ன சொல்றேன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைப்பாடு என்னன்னா, கல்வியை வந்து இலவசமா கொடுக்கணும். கல்விக்கு வந்து நீங்க பிரைவேட் லா காலேஜ் வச்சு நீ பண்ணக்கூடாது, கல்வியை வந்து பொது உரிமையாக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்காக நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம், போராட்டம் நடத்தியிருக்கிறோம், மிகப்பெரிய மாநாடு, மாணவர்களுடைய உரிமைக்காக கல்வி உரிமை மீட்பு மாநாடே எங்க கட்சி நடத்துச்சு. எங்க கட்சியுடைய நிலைப்பாடு அதுல என்னன்னா,
ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுல குவாலிட்டி, குவாண்டிட்டி, ஈக்குவாலிட்டி, இது மூணுமே சமமா ஒருத்தருக்கு கிடைக்கணும். அப்படி சமமா கிடைக்குதான்னு பார்த்தா அப்படி கிடையாது. சமமா கிடைக்காத ஒரு இடத்துல நீ ஒரே மாதிரியான தேர்வு முறையை கொண்டு வருதுன்றது மிகப்பெரிய ஒரு அநியாயம். அப்போ நான் ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துல படிக்கிறேன், நான் ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறேன், மெட்ரிகுலேஷன்ல படிக்கிறேன், சிபிஎஸ்சில படிக்கிறேன், இப்படி ஏகப்பட்ட படிநிலை சிஸ்டம் இருக்கு. இங்க கல்வி பயில்வதற்கான முறைகள் பல சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டத்துக்குள்ள இருங்க, இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க காமன் எக்ஸாம் வைக்க கூடாது, நுழைவுத் தேர்வே கூடாதுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அதே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து நீட் தேர்வுக்கு முன்னாடி 41 வகையான நுழைவுத் தேர்வுகள் இருந்துச்சு மருத்துவ படிப்புகளுக்கு. அது கூடாதுன்னு தாங்க எங்களுடைய நிலைப்பாடு. எங்க கட்சி நிலைப்பாடு நுழைவுத் தேர்வு இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். எங்கேயாச்சும் சொல்லியிருக்கோமா? அதுக்காக எங்காச்சும் நாங்க ஆதரவு கொடுத்திருக்கிறோமா? சொல்லுங்க, ஃபேக்சுவலா எடுத்து போடுங்க. இங்க பாருங்க, உங்களோட தலைவர் இந்த இடத்துல பேசினாருங்க அப்படின்னு சொல்லி எடுத்து போடுங்க. இன்ன வரைக்கும் பெஞ்சமின்ட்ட நாங்க இந்த மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் முன்னாடி நாங்க வந்து போராட்டம் பண்ணோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம். என்னங்க இருங்க நான் சொல்றேன். சரி, நான் இருங்க. ஒவ்வொரு பிரைவேட் லா காலேஜ் முன்னாடியும் போயிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி போர்டு வச்சு நிக்கணுமா? சாரி, மெடிக்கல் காலேஜ். ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் முன்னாடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்கள் போய் போர்டு வச்சு நிக்கணுமா? அதிகமா வாங்குறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏங்க ஒரு போராட்டம்ன்றது காமனா ஒரு இடத்துல தாங்க நடத்த முடியும். இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் காலேஜ் முன்னாடியும் போய் நிக்க முடியுமா? எல்லா பிரைவேட் காலேஜ் முன்னாடியும் போய் நிக்க முடியுமா? முடியாது. போராட்டம்ங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி அதன் மூலமா தான் எங்களுடைய கோரிக்கை முன்வைக்க முடியும். நாங்க மாநாடே நடத்திட்டோம்னு சொல்றோம், அதுக்கப்புறம் நீங்க போராட்டம் நடத்தல, ஆர்ப்பாட்டம் நடத்தலன்றீங்க. கல்வி உரிமைக்காக மீட்புக்காக நாங்க மாநாடே நடத்திட்டோம். வேற ஏதாவது ஒரு அரசியல் கட்சி மாணவர்களுக்காக இந்த மாதிரி கல்வி உரிமைக்காக மாநாடு நடத்திருக்காங்களா? இந்தியாவிலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அது நான் ஏற்புடைய கருத்தா இருக்கு. அடுத்தபடி அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு குமணராஜா, உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னா, நம்ம செல்வம் சார்ட்ட கேள்வி வச்சேன், அவர் வந்து அப்படியே அதை கடந்து போயிட்டாரு. இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் நீட்டுத் தேர்வு வேண்டாம் என்று ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுது பிஜேபி அது வெறுப்பு அரசியலா பார்க்கிறதா? இதுதான் கேள்வி. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நிச்சயம் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்கின்ற அண்ணன் செல்வம் அவர்கள் தொடங்கி வைத்த அந்த குரலினை சொல்லியே ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த குரல் கொஞ்சம் பிறல் குரலா மாறி இருக்கு, அதை சொல்லவா? சொல்லுங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி நுழைவுத் தேர்வு மாடல்ல மற்ற எவை. அது இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு எப்பொழுதும் யதார்த்தத்தோடு களமாடுகின்ற ராஜ் தொலைக்காட்சியும் அதனுடைய நெறியாளரும் இப்படி ஒரு குரலை புதியதாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். அது ஓரளவுக்கு உண்மையும் கூட சொல்லலாம். ஏனென்றால் நுழைவுத் தேர்வில் இன்றைக்கு அதிகமாக பணம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் நுழைவுத் தேர்வை சுட்டி குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இப்போ கேள்விக்கு வருவோம். நேரடியாக என்ன சொல்கிறார்கள்? வெறுப்பு அரசியலை தவிர வேறொன்றும் இல்லை. நேரடியாகவே குற்றம் சாட்டுறாங்க. தமிழ்நாட்டில் நீங்களே சொன்ன தரவுகளின் அடிப்படையில் 35 தனியார் கல்லூரிகள் இருக்கிறது. 35 தனியார் கல்லூரிகளுடைய கல்வி தந்தைகளிடம் நன்கொடை வாங்காத ஏதாவது ஒரு கட்சியை காட்ட முடியுமா? செய்ய முடியாது. இவர்கள் இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கு தேர்தல் அரசியல் வந்ததோ, அதாவது எப்பொழுது இந்த நீட் தேர்வு வந்ததோ அன்றிலிருந்து தொடர்ந்து பல அரசியல் கட்சிகளை நன்கொடை மூலமாக வளைத்து போட்டு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்குமாவது நீங்கள் விலக்கு வாங்கி தாருங்கள் என்று தொடர்ந்து பிரஷர் செய்கிறார்கள். இவர்களும் எதிர்க்கட்சிகள் என்றதை விட்டுவிட்டு எதிர்க்கட்சிகளாக மாறி உடனடியாக எல்லாற்றையும் நாங்கள் மக்கள் நலனுக்காக, மாணவர்கள் நலனுக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று நண்பர் கூட தரவுகளோட சில விஷயங்களை சொன்னார். அந்த தரவுகளில் இது நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக ஏழை மாணவன் எத்தனை பேர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார் என்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அதோடு சேர்ந்து இருக்கின்ற கூட்டணி கட்சிகளோ ஏதாவது ஒரு தரவை கொடுப்பார்களேயானால் நான் இந்த விவாதத்திலிருந்தே வெளியே சென்று விடுகிறேன். அப்படி இவர்களால் கொடுக்க முடியுமா? ஏனென்றால் ஒருத்தரும் சேரல. அன்றைக்கும் அதுதான் நிலைமை, இன்றைக்கும் சில விஷயங்கள் நல்லது. ஆனால் அவரே சொன்னது மாதிரி 54,000 சீட்டுகள், அதுல எல்லாரும் நீட்டு தேர்வினுடைய அடிப்படையில் ₹1 பணம் இல்லை, மிக 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 குறைந்தபட்ச பணம். என்னுடைய தம்பியினுடைய மகள் எய்ம்ஸ் மங்களபுரி ஆந்திராவில் படிக்கிறாங்க. எவ்வளவு பணம் தெரியுங்களா வருடத்திற்கு? நீங்க கொஞ்சம் தெளிவா மங்களபுரி போயிட்டீங்க. ஆமா, மதுரை நோக்கி போகாம. இல்ல மங்களபுரியில எய்ம்ஸ் எங்க வாங்கி படிக்கிறாள் அங்க தான் சொல்ல முடியும். தப்பான செய்தி சொல்ல முடியாதுல்ல. அந்த படிக்கிறா வெறும் ₹5,000.
இன்றைக்கு இது நடந்திருக்கிறதா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த அரசு அரசு பள்ளியிலே படித்த மாணவர்களுக்கு 7.5% மாணவர்கள். நீட்டிற்கு இந்த 7.5%க்கு முன்பாக மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா வெறும் 100க்கு கீழே இருந்தது. இன்றைக்கு 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு மூலமாக படிக்கப்பட்டு ஏழை மாணவர்கள், சாதாரண மக்கள், அவரே சொன்ன மாதிரி ஆட்டோக்காரருடைய பிள்ளை, சாதாரண கூலியினுடைய பிள்ளை இன்றைக்கு மருத்துவராக மலர்ந்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எப்பயுமே என்ன செய்வாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கோயபெல்ஸ் பிரச்சாரத்தில் அவர்களை மிஞ்சுவதற்கு இந்த நாட்டிலேயே யாரும் கிடையாது. இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தாங்க? காந்தி செல்வன் கையெழுத்து போடுகிறார், பாராளுமன்றத்தில் மசோதாவை தாக்கல் செய்கிறார், திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே இருக்கிறது, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, உரிமைக்கு குரல் கொடுப்போம், உண்மையை வென்றெடுப்போம் என்று தாரக மந்திரங்கள், கோஷங்கள். 18 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மத்திய அரசு தான் இருந்தீங்க. 1974 கல்வி வந்து பட்டியல் மாறிடுச்சு இல்ல, போனீங்களா? கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. என்ன செஞ்சீங்க? மத்திய அரசினுடைய அங்கத்தினராக இருந்து எங்களை மீறி எதுவும் செய்ய முடியாது, கப்பல் துறை வரலைன்னா சகரேட்டில் போய் மீனுக்கு இற போட்டுட்டு நின்னீங்க. அப்ப மட்டும் கேட்க தெரியுது இல்ல, இந்த துறை கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் வருவோம் என்று. அன்றைக்கு கேட்க வேண்டியதானே? கல்வி பட்டியல உரிமைக்கு நீங்க குரல் கொடுக்க வேண்டியதானே? கொடுத்திருக்கீங்களா? இவர்கள் எதை செய்வார்கள் என்றால், ஒன்று செய்ய எப்படி இங்கே கொண்டு போய் கொடுத்தாங்க இல்லையா தஞ்சாவூர்ல, மீத்தருக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஆட்சிக்கு எதிர்கட்சியா இருக்குன்ற பொழுது ஒரு இதை சொல்லுவாங்க, வெளியில வந்த பிறகு வேற ஒன்று பேசுவாங்க. இப்ப கூட என்ஐஏக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கையெழுத்துப்பட்டிருக்குது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? கொடுங்கோல் ஆட்சியை பண்றாங்க, தவறாக பயன்படுத்துகிறார்கள், சிபிஐ, என்ஐஏ, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எல்லாத்தையும் தவறாக பயன்படுத்துறாங்க. மாணவர்களுடைய விஷயத்திலே நீங்க கல்விக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், சமூக நீதி போராளிகள் தானே நீங்க, ஏன் மாணவர்களை வஞ்சிக்கிறீர்கள்? இந்த நீட் தேர்வின் மூலமாக நான் நீட் தேர்விலே இப்படி நடந்திருக்கின்ற விஷயங்களை ஒட்டுமொத்தமாக அவர்கள் மனித புனிதர்கள், அவர்கள் சரியாக நடந்தவில்லை என்று தவறுகள், மனித தவறுகள் நடக்காமல் இருந்தது இல்லை. எதற்கடுத்தாலும் சொல்லுவாங்கல்ல எதிர்கட்சிகள், உச்சநீதிமன்றமே சொல்லிவிட்டது, உச்சநீதிமன்றமே சொல்லிவிட்டது. இப்ப இவங்களும் தான் சொல்லியிருக்காங்க. இப்பயும் என்ன சொல்லி இருக்கிறது? உச்சநீதிமன்றம் தான் சொல்லி இருக்குது. 24 லட்சம் மாணவர்களுக்கு எழுதிய பரீட்சையை மீண்டும் ரத்து செய்தால் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில விஷயங்கள் நடந்திருக்கிறது. இந்த இது கொடுத்தாங்க இல்லையா, இந்த 5 மார்க்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்கல்ல, அதையெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த அடிப்படை அந்த 1552 மாணவர்களை திருப்பி தேர்வு எழுத சொல்லியிருக்காங்க. கேன்சல் பண்றதுக்கான அடிப்படையில் எந்த முகாந்திரமும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதாவது விரல்ல புண்ணு வந்துருச்சுன்னா மருந்து போடணுமே ஒழிய விரலை வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே உச்சநீதிமன்றம் தான் நீட் தேர்வு கண்டிப்பா வேணும்னு சொல்லுது. பழனியப்பன் சிதம்பரத்தினுடைய அருமை மனைவி, அன்புக்குரிய சகோதரியார், மூத்த வழக்கறிஞர் நளினி சிதம்பரம் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் சொன்னாங்க, வந்து போட்டாங்க. என்ன சொன்னாங்க? உச்சநீதிமன்றம் முடிவு பண்ணிடுச்சுங்க, இனிமே நீட் தேர்வு விஷயத்தில் பொறுத்தளவிற்கும் பண்ண முடியாது அப்படின்னு. இவர்கள் தமிழ்நாட்டில் இந்த 35 கல்லூரிகளுடைய கல்வி தந்தைகள் சேர்ந்து இவர்களுக்கு கொடுக்கிற பிரஷரை இதை வந்து பறந்துபட்டு மாணவர்களுக்கு உதவுவது போல தன்னை ஏமாற்றிக் கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இப்ப யாரு போட்டிருக்காங்க? மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால போட்டிருக்காங்க, இங்க கர்நாடகால போட்டிருக்காங்க. யாருங்க அவங்க? அரசியல் அவங்களுக்கு அரசியல் பின்புலம் இருக்கா இல்லையா? அவங்களுக்கு என்று ஒரு அரசியல் இருக்கிறதா இல்லையா? அதுக்காக இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இதை சொல்லி இருக்குது. இவங்க முதலாளிகளுக்கு சொல்றத வெளிப்படையாக சொல்லாமல் இவர்கள் இப்படி இந்த வழியில சொல்லுகிறார்கள். இப்பொழுது இன்னொரு முக்கியமான செய்தி, நிதி ஆயோக கூட்டத்துக்கே போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. அது வேற சப்ஜெக்ட். இல்ல போக மாட்டாங்கிறது இல்ல, நீங்க அழுத இல்லதானே பால் குடிக்கும், கேட்காம கொடுப்பாங்களா? ஏதாவது செய்வாங்களா? உச்ச நீதிமன்றமே முடிவு பண்ணிருச்சு, அதை மத்திய அரசு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய பிஜேபி இல்ல, பிஜேபி அப்படி சொல்லல, இல்ல அப்படி சொல்லல. இந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப நான் நீட்டை வந்து ரத்து பண்ண முடியாது, அது என்னன்னா வந்து டிசைடிங் ஃபேக்டர் வந்து சுப்ரீம் கோர்ட் தான். ஒரே நாள் நைட்ல 500 ரூபாயும் 1000 ரூபாயும் மோடி பண்ணாரு. அப்போது யாரு
சார் இல்ல, இல்ல, நிறைய சார், சார். ரிசர்வ் பேங்க் இல்ல, சார், இல்ல, இல்ல, சொல்றேன். இல்ல, இல்ல, அதாவது, அது ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல் இல்ல, மத்திய இல்ல, மத்திய அரசுடைய ஆளுமைக்கு கீழே இருந்தது. அதனால அவங்க போய் எங்க பெர்மிஷன் வாங்க முடியாது. அதனால பெர்மிஷன் வாங்க முடியாது. பொலிட்டிக்கலா சில விஷயங்கள் எடுக்க முடியுது. இன்னும் கூட சொல்றேன், அதுல ஏற்பட்ட நன்மை தீமைகளை பற்றி செய்யவில்லை. இல்ல. ஆனால் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடராக அமைந்தது இந்த டிமானிட்டேஷன். ஏங்க எந்த அத விஷயத்தையும் அத ஒரு நொடியில ஒரு இரவுல ஒரு இரவு மோடி அவர்கள் செய்ய நொடியெல்லாம் கிடையாது, நொடியெல்லாம் கிடையாது. ஒரு இரவுல முடிவு பண்ணி சொன்னாங்க. ஒரு இரவுல முடிவு ஆனால் பண்ணணும்னா ஒரு இரவுல முடிவு பண்ணலாம்னா இத்தனை உயிர் பலிகள், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து நீட் தேர்வுனால பலியா இருக்கிறாங்க. ஏங்க லட்சக்கணக்கான மாணவர்கள் பலனடைஞ்சிருக்காங்களே, அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பலனடைஞ்சவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தானே 10 ரூபாய் கூட பணம் இல்லாம போய் சேர்ந்திருக்காங்களே. நீங்க நல்ல ஒரு தமிழ் இலக்கியவாதி, அத வந்து குடி உயர கோன் உயர்வான். ஆமா, குடி உயர கோன் உயர, கோன் உயர நெல் உயரம், நெல் உயர வரப்புயரம், வரப்புயர நீர் உயரம். நீர் உயரம் இல்ல, இங்க நீர் உயர்ந்திருக்குங்க. இங்க குடி உயர தமிழ்நாட்டுல இங்க குடி உயரல. இல்லங்க, இவங்க என்ன இன்னொரு நீங்க கூட அத சுட்டி காட்டுனீங்க. என்ன சொல்ல வரீங்க? நீட் தேர்வு சாதாரண படிக்கிற மாணவனுக்கும் சிபிஎஸ்இ படிக்கிற மாணவனுக்கும் என்று ஏதாவது ஒரு முறை வந்துதான் ஆகணும். தமிழ்நாட்டுல தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குதுங்க. இல்ல இல்ல ஒரு நிமிஷம், குழப்பத்திலேயே தமிழ்நாடு குழப்பமெல்லாம் கிடையாது, ஒரு குழப்பம் இல்ல. இல்ல தமிழ்நாடு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குதுங்க. சிபிஎஸ்இ கேள்விக்கு பதில் வைக்கிறீங்க. ஒரு கேள்வி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது. சிபிஎஸ்இல படிச்சவனும் சரி, சாதாரண படிச்சவனும் சரி, கிராமத்துல படிச்சவனும் சரி, கொஸ்டின் பேப்பர் ஒண்ணுதான். ஏதாவது பிரிச்சு தனிப்பட்ட முறையில் கொடுக்குறாங்களா? ஏதாவது ஒரு முறை என்பது வேணும் இல்ல. இது வந்து முறை வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். இது போய் சிலபஸ் இதுல படிச்சவனுக்கு வாய்ப்பு இல்ல, அவனுக்கு படிச்ச வாய்ப்பு இல்லன்னா நீங்க உங்க தரத்தை உயர்த்துங்க. ஏன் இன்றைக்கு அதிகபட்சமான மாணவர்கள் தமிழ்நாட்டுல போன வருஷத்தை விட அதிகபட்சமான மாணவர்கள் நீங்க கல்வி சிறந்த தமிழ்நாடாச்சே. நீங்க நம்ம மாணவர்களை விட்டா இந்த விதமான அரசியலும் செய்யாமல் இருந்தால் அதிகபட்ச மாணவர்கள் நம்ம மாணவர்கள் தான் அதிகம் ஜெயிப்பாங்க. அதிகபட்சமான டாக்டர்களும் நம்ம கிட்ட தான் வருவாங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். செல்வம் சார், நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒத்திசைவு பட்டியல் இருக்கிற மாநில பட்டியலுக்கு எங்களால மாற்ற முடியாது நீங்க சொல்றீங்க. ஆனா மாநிலங்கள்ல பள்ளியில் வைத்திருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்இ ஐபிஎஸ்இ தேசிய கல்வி உரிமை சட்டத்தின்படி 25% வந்து ஃப்ரீ சீட்ஸ் கொடுக்கணும். அதை மத்திய அரசாங்கம் ஃபாலோ பண்ணி ஏன் கொடுக்கல அப்படின்றத ஒரு தடவையாச்சும் கேட்டிருக்கா? உங்களுடைய பதில். இன்னொரு விஷயம் பதில் சொல்லிட்டு வாங்க. பதில் சொல்லிட்டு வாங்க. இல்ல, சட்டங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டங்கள். அதே நேரத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு சார். சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. இல்ல வித்யா மந்திர் ஸ்கூல் எல்லாம் வந்து மாநில அரசாங்கம் தலையிட முடியாது. மந்திர் ஸ்கூல்ல கேந்திர வித்யாலயா மாநில அரசு தலையிட முடியாது. கல்வியவே நாசப்படுத்திட்டு வச்சிருக்காங்க. மாணவர்கள் எல்லாரும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. பல ஆயிரம் மாணவர்களை இன்ன வரைக்கும் கெடுத்து முடிச்சு வரைக்கும் வச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். அது எந்த மாற்றம் இல்ல. நவோதயா பள்ளிகளை நீங்க அனுமதிச்சீங்களா? இல்ல, மாணவர்கள் நவோதயா பள்ளியில மாணவர்கள் அனுமதிக்கிறீங்களா? மத்திய அரசு குறிக்கிற சிறப்பான பள்ளி நவோதயா பள்ளி நீங்க கொடுத்தீங்களா? ஒண்ணுமே இல்ல. படிக்க இல்லாம இங்க வேலைக்கு அனுப்புறதே நீங்க தான் சார். பிஜேபிக்கு போய் இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா? திமுக மாநில உரிமைகள் அனைத்தும் விட்டு கொடுத்தது பார்வையில யாருக்குமே ஒன்றும் கிடையாது. நீங்க செய்யறது எல்லாமே தவறு. மொழியிலேயே அரசியல் பண்ணது, மொழி அரசியலும் பண்ணிக்க எல்லாரும் பேச நம்ம கேட்காது. செல்வம் சார் உங்களுடைய கருத்து. உங்களுக்கு தேவைன்னா சிபிஐ வந்து கொண்டாடுவீங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா சிபிஐ வந்து மத்திய புலனாய்வுத்துறையை வந்து அந்த ஏஜென்சியை தவறா பயன்படுத்துற மாதிரி சொல்லுவீங்க. நீங்க எத்தனை முறை சிபிஐ என்ன உங்க கட்சியில பாரதிய ஜனதாவில சிபிஐ என்கொயரி எல்லாம் நீங்க எப்படி விமர்சனம் பண்ணீங்கன்னு போய் படிச்சு பாருங்க சார். தெரியும், உத்தரப்பிரதேசத்திலும் பீகார்லயும் போய் படிச்சு பாருங்க. குஜராத்ல உங்க மோடி இருக்கும் போது சீஃப் மினிஸ்டர் இருக்கும் போது என்ன பண்ணாருன்னு போய் பாருங்க. நேற்று ஒண்ணு பேசிட்டு இன்னைக்கு ஒண்ணு பேசுற நரேந்திர மோடி கூட இருந்துகிட்டு எங்களுடைய கட்சியை போய் குறை சொல்றீங்க. ஆனா கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? கீழே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, தொகுதி பேச்சுவார்த்தை. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கீழே பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு நடக்கு, பேச்சுவார்த்தை, மேலே என்கொயரி. அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு கூடா நட்பு கேடா முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாரு. இப்ப அதுதான் இப்போ அதான் எதுக்குன்னு கேளுங்க. உங்களுக்கு வந்தா கூடா நட்பு தாங்க. இல்ல கூட இருந்ததே கூடா நட்பு தான் கேடா முடிஞ்சது. இல்ல, காங்கிரஸ்
காங்கிரஸ் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ், அன்றைக்கு இருந்த நிலைமை, அன்றைக்கு இருந்த அரசியல் நிலைமையை சொன்னாரு. அதுவே தொடர்ந்து இல்ல. காங்கிரஸ் எல்லாம் இப்ப வந்து முற்போக்கு கருத்துக்களை ஏறிட்டு இருக்கிற ராகுல் வந்து சிறப்பாக இயங்குறாரு. அப்படியே இருக்கும். காங்கிரஸ் எல்லாம் அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு மாறி எங்க தலைவர் வரவேற்கிறார். 1976ல மிசாங்கிற கொடுங்கோல் சட்டத்தை கொண்டு வந்து இம்மென்றால் மிசாவை கொண்டு வந்தாங்க. அதே இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஓப்பனா பப்ளிக் மேடையில கூட்டத்தை போட்டு சொல்லிட்டு இருப்பீங்களா கொண்டு வந்தது தவறுன்னு ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க. அந்த தைரியம் உங்களுக்கு வந்துதா? போய் பாபர் மசூதியை போய் அரசியல் பேசிட்டு இருக்காங்க சார். உண்மையா மாணவர்களுக்கு ஏதாவது பண்ணுங்க. திரு செல்வம் திரு புகழேந்தி அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. வரவேற்க கத்துங்க. இல்ல சப்ஜெக்ட்ல பேசலாம். நான் ஹிஸ்டரி போவேனா? இல்ல ஹிஸ்டரி போக வேண்டாம். நம்ம நீட் பத்தி பேசலாம். நீட் பத்தி பேசலாம். கொஞ்சம் புகழேந்தி சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம். ஓகே புகழேந்தி சார் நம்ம உள்ளுக்கு சார் அவர் செல்வம் சாருக்கு நான் ஒரு பதில் கொடுக்கிறேன். ஓகே சார் அவர் கேக்குறாரு. இல்லங்க சார் அவர் என்ன சொல்றாருன்னா சிபிஐ என்கொயரியை வந்து தவறா இருங்க. அவர் சொல்றாருங்கலங்க. நான் என்ன கேக்குறேன்னா இவங்களுடைய மொத்த கோரிக்கை என்ன? நீட் முறையில தகுதியான மருத்துவர்களை உருவாக்குறோம், கிராமப்புற மாணவர்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்கறோம்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 50,000 சீட்டுகள் மெடிக்கல் காலேஜ் சீட்டுங்களை வந்து கவர்மெண்ட் சீட்ல வந்து ஃபில் பண்ணிடுறாங்கன்னா மிச்சம் இருக்கிற சீட் 50,000 சீட்டுக்கு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஏன் இப்ப வரைக்கும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு ஃபீஸ் ஃபிக்சேஷன் பண்ணல? இவ்வளவுதான் நீங்க பணம் வாங்கணும், உச்சவரம்பு இவ்வளவுதான் ஏன் ஃபிக்ஸ் பண்ணல? அவங்க இஷ்டத்துக்கு வாங்கிக்கலாம்னு விடும்போது யார் அதிக மதிப்பெண் எடுத்தாங்களோ அவங்களுக்கு அங்க சீட் கிடைக்கிறது கிடையாது. யார் பாஸ் பண்ணிட்டு யார் அதிகமா பணம் வச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மார்க் அங்க இடம் கிடைக்குது. ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட்ல வந்து இதுல இன்னொரு விஷயம் மட்டும் நான் கேட்கிறேன். இப்போ அதுக்கு கோச்சிங் சென்டர் சார் ஒரு நிமிஷம் வரேன். கோச்சிங் சென்டர் மூலமா அந்த நுழைவுத் தேர்வு நடத்துகிற தலைமையத்திற்கும் கோச்சிங் சென்டருக்கும் ஒரு தொடர்பு இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மை? இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்புல வந்து இவங்க சொல்றாங்கல்ல முழுமையாக வந்து இந்த தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சில அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட 720 மார்க் இங்க டோட்டல் ஹையஸ்ட், அதுதான் அதிகமான மார்க். இந்த 720 மார்க் மொத்தம் 67 பேர் 720 மார்க் எடுத்திருக்காங்க. அதுல குறிப்பா 6 பேர் ஒரே தேர்வு மையத்தை சார்ந்திருக்காங்க. இது அட்மிட்டட் ஃபேக்ட். ரெண்டாவது 1563 பேருக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்திருக்காங்க. இதுவும் தவறுன்றாங்க. இதுவும் அட்மிட்டட் ஃபேக்ட். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா நேர்மையற்ற காரியங்களில் ஈடுபட்ட 63 மாணவர்கள் பிடிபட்டிருக்காங்க. இதுவும் அட்மிட்டட் ஃபேக்ட். ஹரிசாபாக் பாட்னால வந்து 23 சஸ்பெண்டட் வந்து மிச்சம் இருக்கிற ஆளு அவங்களும் வந்து பாஸ் ஆகனா நான் அவங்க மேல ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி கோர்ட் சொல்லிருக்கு. பட் முறைகேடான வந்து தேர்வு முறையில வந்து முறைகேடு நடந்திருக்குதுன்றது 63 பேர்ன்றது இது இந்த கேஸ்ல அட்மிட்டட் ஃபேக்ட். ஹரிசாபாக் பிளஸ் பாட்னாவில் வினாத்தாள் கசிவினால 155 மாணவர்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அட்மிட்டட் ஃபேக்ட். இது எல்லாமே இப்படி இருந்தா கூட இந்தியா முழுவதும் தேர்வு கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த நடந்த சீக்வன்ஸ் மொத்தமா தேர்வு முறையை ரத்து செஞ்சா பல பாதிப்புகள் லார்ஜர் செக்டார்ல அது வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனாலதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனா இந்த இப்ப நான் சொல்லியிருக்கிறேன் பாத்தீங்களா, இந்த 4 குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறீங்களா, இதுல யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறா? இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறா? நீட் தேர்வை நடத்தின தேசிய தேர்வு முகமை தான் என்னங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? ஹரிசாபாத் பாட்னாவுல क्वेश्चन மார்க் லீக்கேஜ்ல இவங்க 155 மாணவர்கள் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்கன்ற சொன்னது வந்து கவுன்சில் கிடையாது, பெட்டிஷனருடைய கவுன்சில் கிடையாது, சிபிஐ சொல்லிருக்குங்க. 155 மாணவர்கள் இதனால பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க சொன்னது யாரு? சிபிஐ தான சொல்லுச்சு. இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல சிபிஐ சொன்ன ரிப்போர்ட் தான் நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்றேன். என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்லல. இது எல்லாமே அட்மிட்டட் ஃபேக்ட். ரெண்டாவது தவறு நடந்திருக்குது என்பது நான் வந்து இருங்க உரிய நடவடிக்கை தான் எடுக்கப்படும். நீட் தேர்வு முறைக்குள்ளேயே முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல, நாங்க நீட் தேர்வு முறையே வந்து முறைகேடு தான் சொல்றோம். அப்படி சொல்றோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஒருவர்த்தரா பேசுவோமே, உங்களுடைய நேரத்தில் நான் தலையிடல. விசிகாவுடைய நிலைப்பாடு என்னன்னா எஜுகேஷன் எல்லாருக்கும் ஃப்ரீயா கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. ரெண்டாவது எஜுகேஷன்ன்றது கம்ப்ளீட்லி ஸ்டேட் சப்ஜெக்ட். கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸ் உடைய அவங்களுடைய தாட்ஸ் எதுன்னா எஜுகேஷனல்ல வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்ல வச்சிருந்தாங்க. எமர்ஜென்சி பீரியட்ல டியூ டு சம் சேஞ்சஸ்ல இவங்க என்ன பண்ணாங்க, எடுத்துட்டு போயிட்டு அதை கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்சதுனால வந்த விளைவுதான் இது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க திருப்பி மாநில பட்டியலுக்கே கொண்டு வாங்க. சரி மோசஸ், இப்போ நம்ம தொலைநோக்கு பார்வையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள், இப்போ நம்ம தமிழ்நாட்டு மாணவர் சாருங்க, நம்ம தமிழ்நாட்டு மாணவர்
டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு எய்ம் பண்றாரு. சரி. இப்போ அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழி வாய்க்கால் வந்து நீட் தேர்வு. அவர் அங்க அது எப்படி சொல்றீங்க நீங்க? அதை எனக்கு புரிய வைங்களேன். எனக்கு புரியலங்க. நீட் எக்ஸாம் 15% ஆல் இந்தியா கோட்டான்னு ஒன்று இருக்கு. சரிங்க. சரிங்களா? அந்த ஆல் இந்தியா கோட்டாக்கு போனோம்னா நீட் எக்ஸாம் எழுதிட்டுனா தான் ஆல் இந்தியாக்குள்ள கோட்டாக்குள்ளே போக முடியும். அப்போ நம்மளுடைய நல்ல ஒரு மாணவரை டெல்லியில போய் படிக்க வேணாம் நீங்க சொல்றீங்களா? என்னங்க இது ரொம்ப போச்சு. 1,04,000 சில்லற சீட்டு தாங்க கவர்மெண்ட் மொத்தமா இருக்கிற சீட்டுங்களேங்க. அதுல கவர்மெண்ட் சீட் 50,000 சில்லறங்க. அந்த 50,000 சீட்டு ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி அந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்துக்குள்ள எல்லாரும் போயிடுறாங்க. மிச்சம் இருக்கிற 50,000 சீட்டை நீங்க எப்படி ஃபில் பண்றீங்கன்றதுதான் என்னுடைய क्वेश्चन. முத வந்து பிரைவேட் லா காலேஜ் எய்ம்ஸ்க்கும் ஜிப்மருக்கும் தனித்தனி நுழைவுத் தேர்வு. சார் இதுக்கு முன்னாடி போலீங்களா? தனித்தனி நுழைவுத் தேர்வு இருந்துச்சு. அந்த நுழைவுத் தேர்வு எழுதிட்டு போனாங்க. இப்ப எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நீட்னு ஒரு தேர்வு ஆல் இந்தியா கோட்டாக்குள்ள கொண்டு வராங்க. 15%. மிச்சம் இருக்கிற 85% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒதுக்கப்படுகிறது. அந்த 85%ல கவர்மெண்ட் தனியா இருக்கு, பிரைவேட் தனியா இருக்கு. நான் கேட்கறது ஆல் இந்தியா கோட்டால நம்முடைய தமிழ்நாட்டு ஒரு மாணவன் ஒரு பூனே மெடிக்கல் காலேஜ்ல ஒரு டெல்லி மெடிக்கல் காலேஜ்ல ஏன் படிக்கிறதுக்கு தடை விதிக்கிறீங்க? நீட் வேண்டாம்னா அது வராதே. பூனா மெடிக்கல் காலேஜ் உடைய டெல்லி மெடிக்கல் காலேஜ் உடைய தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் எவ்வளவோ பெஸ்ட். இங்க தான் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவுடைய சராசரியில 2 மடங்கு அதிகம். 54% நாங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல சீனாவோட போட்டி போடுறோம், அமெரிக்காவோட போட்டி போடுறோம். நீங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 30 தாண்டி இத சொல்லுங்க பார்க்கலாம். சார் இருங்க வர ஏன்னா இந்த இடத்துல எஜுகேஷனுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் அப்படி தமிழ்நாட்டுல எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படி நல்லா இருக்கு. ஓகே புகழ் எப்படி நல்லா இருக்கு அதை சேர்த்து சொல்லுங்க. எப்படி நல்லா இருக்கு சேர்த்து சொல்லுங்க. நீங்க தமிழ்நாட்டுல கல்வி தரம் நல்லா இருக்கு. ஏன்னா உங்க பிஜேபி உடலனாங்க பிஜேபி ஆள உடல ஆள விட்டு குட்டி சொல்ல போயிருப்பாங்க. 15% இருக்குது ஆல் இந்தியா கோட்டா. அந்த 15%க்கு அவ்வளவு மோசமான அறிவுள்ளவர்களா சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்னா இவ்ளோ யோகியர்களா இருக்கீங்க. நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு எதுக்கு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணல? அத சொல்லுங்க. டெல்லிக்கு போய் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? இவ்வளவுதான் உச்சவரம்புன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்களா? இன்னும் இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலங்க. நீங்க எப்படி இருக்காங்க சார்? சும்மா இதே திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க சார். சார் ஃபிக்ஸ் பண்ணா சொல்லுங்க. ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சார். எப்படி நம்மலாம் கிடையாது. கேபிடேஷன் ஃபீஸ் பண்ணிருக்காங்க. நான் சொல்றேன் பேர் தான் கூட வாங்குறாங்க. ஓகே இருங்க. திரு புகழேந்தி சார் உங்கள்ட்ட இருந்து நிறைவான கருத்தை நான் ஸ்டார்ட் பண்றேன். அதாவது கடந்த 2021 தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 7.5% என்பதை ஒதுக்கீட 10% நாங்க ஒதுக்குறோம் சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. 3.5 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. அதாவது 3 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. 4ஆம் ஆண்டுல அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த வருடமாவது அடுத்த சட்டமன்ற கூட்டத்திலாவது இது எதிரொலிக்குமா? கண்டிப்பாக. எதை செய்தாலும் எதை எடுத்துக்கிட்டு உண்மையான கருத்து போகும்போது உடனடியாக தடுக்கிறது யாரு? யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு. பல வகைகளிலும் தமிழ்நாடு அரசு செயல்பட விடாமல் தடுத்து இதனுடைய முற்போக்கு செயல்களையும் மற்றவர்களையும் நிறுத்துறதே அவங்கதான். இருந்தாலும் கூட இப்போ ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இந்த நீட்டை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம தோழர்கள் ரொம்ப வேகமா பேசினாங்க. அவர் அண்ணன் கூட பெருசா பேசினாரு. நான் என்ன சொல்றேன்னா, மிஸ்டர் நரேந்திர மோடின்றவரு இப்ப பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அவர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது நீட்டை எதிர்த்தார். நீட் எக்ஸாம நான் ஒத்துக்க முடியாது, நீட்டை நடத்தக்கூடாது அப்படின்னு குஜராத் முதலமைச்சராக நரேந்திர மோடி இருக்கும்போது நீட் தேர்வை எதிர்த்து எல்லாம் சொன்னார். எங்க மாநிலத்தில் இப்படி போயிடும் அப்படி போயிடும், இதெல்லாம் தப்பு அதெல்லாம் தப்பு, எப்படிங்க இது பண்ணீங்கன்னு அன்றைக்கு கேட்ட அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே ஏற்கனவே இருந்ததை விட அதிகமான முறையில பல வேலைகள் எல்லாம் செய்து அந்த நீட்டை தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த நீட் எக்ஸாம அவர்கள் எதிர்த்த அந்த காலத்தில் இருந்தும் சரி, இன்றைக்கும் அந்த நீட்ல என்னத்தை இவங்க கண்டுட்டாங்க. இப்ப 1000 ஆர்குமெண்ட் பண்ணலாம். சிம்பிள் ஆர்குமெண்டாக நம்ம ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கணும். என்ன தெரியுங்களா? இதனால் நல்ல மருத்துவர்கள் இந்த நாட்டிற்கு எல்லா வகையிலையும் எல்லா தரப்பு மக்களும் இருந்து பிள்ளைங்க, சாதாரண ஏழை வீட்டு பிள்ளைங்க எல்லாம் படிச்சு +2 வரைக்கும் படிச்சு மார்க் வாங்குதுங்க. அதையெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு எக்ஸாம் வைப்பாங்களாம். அந்த எக்ஸாம்ல இருக்க மார்க்கை வச்சுக்கிட்டு அந்த +2 வரைக்கும் படிச்ச மார்க்குக்கு மரியாதை இல்லாம ஆக்கிடுவாங்களாம். அப்ப அந்த குழந்தையினுடைய நிலைகள் என்ன, இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். இன்னொன்னு உங்ககிட்ட ஒரு குறுக்கீடு. அதாவது நீங்க வந்து சொல்றீங்க 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சவங்களுக்கு நீட் தேவையா அப்படின்னு கேக்குறீங்க. இப்போ வந்து அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, அரசியல்வாதிகள் எல்லாம் அவங்களுடைய பட்டறிவு, படிப்பறிவு, ஏட்டறிவு வச்சு உள்ளுக்க வராங்க. அதுக்காக நீ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்தாதான் பொலிட்டிக்கலுக்குள்ள வர முடியும்னு சொல்ல முடியுமா? அரசியல்வாதிகளுக்கும்
கல்வியில் இருக்கின்ற மாணவர்களையும் ஒப்பிடுவதே தவறு. அரசியலிலே ஈடுபடுவது என்பது சமுதாயத்திற்கு பாடுபடக்கூடியவர்களாக இந்த நாட்டுக்கு தன்னை அர்ப்பணித்துக் அவனுக்கு பேர் தாங்க சமூக நலவாதி, சமூக சீர்திருத்தவாதி. உயர்வு அதுதான் அவனுடைய நோக்கமே தவிர அதுல வேற ஒன்றும் கிடையாது. நான் இப்படிதான் இருப்பேன். அவரவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை, அந்த கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் வாழ்கிறார்கள். சமூக நீதிக்காக இப்ப நாங்க குரல் கொடுக்கிறோம்னா இந்த சமூகத்தில இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேர்களுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்கள் வழியில் வந்தவங்க நாங்க. எங்க தலைவரே ஜனநாயகத்திற்காக பாடுபட்டவர். அதுதான் முக்கியமே தவிர மாணவர்களுடைய நிலையும் அரசியல்வாதி நிலையும் ஒப்பிடுவது என்பதே தேவையில்லாத. நிறைவான கருத்து ஒரே வரியில நிறைவான கருத்து. நிறைவான கருத்தாக நான் சொல்ல விரும்புவதே, நடந்து கொண்டிருந்ததாக இருக்கின்ற இந்த நீட் தேர்வை பற்றி உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சுன்னு இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நண்பர்கள்லாம். அந்த நண்பர்களுக்காக சொல்றேன், இந்த வழக்கு சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் ஆய்வு செய்கிறது, வெளியிடுகிறது. சரி, நீட்டு தேர்வை ஒட்டுமொத்தமா வைக்கணும் போகணுன்றதெல்லாம் கருத்து கிடையாது. நடைபெற்று முடிஞ்ச நீட்டு தேர்வுல இருக்கக்கூடிய முறைகேடுகளையும் சொல்லியிருக்கு. இந்த நீட்டு தேர்வுல இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கு. கருணை அடிப்படையில மார்க் கொடுத்தது தப்பு, மறுபடியும் எக்ஸாம் வையும் சொன்னதெல்லாம் இந்த நீட்டு தேர்வு தான். நடந்து முடிஞ்ச தேர்வு ஒட்டுமொத்தமான நீட் தேர்வை குறித்த கருத்து அல்ல. நிச்சயமாக நீட் தேர்வு என்பது ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதில் சுப்ரீம் கோர்ட்டே அடுத்த வழக்கில் தெளிவாக தெரிவிக்கோ. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நன்றி திரு செல்வம். நேரமின்மைக்கு காரணம் நீங்க நிறைய குறுக்கீடு பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க. ஒரு வரியில வேற ஒண்ணுமே இல்ல. கல்வி முறையில சில குளறுபடிகள் எல்லா காலத்து இங்க தமிழ்நாட்டிலேயே கூட டீச்சர்ஸ் எக்ஸாம் வந்து எழுதி பாஸ் பண்ற ஒரு பிஎட் பாஸ் பண்றாங்க. ஆனால் இன்னைக்கு டெட்ன்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்கா, டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அது எதுக்கு? நீங்க மாநில சுயாட்சி பேசுறவங்க, தமிழ்நாட்டுடைய உரிமை பேசுறவங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எதுக்கு? அதாவது டெட்ன்னு சொல்லி ஒண்ண வச்சு அது எதுக்கு தெரியுமா? ஆசிரியர் வகுப்புக்கும் நமக்கு நேரம் இல்லை. செல்வம் நேரம் இல்லை. நீட் தேர்வு இன்றைய விவாதத்துடைய நிறைவான கருத்து. நிறைவான கருத்து ஒரு நிமிஷம். யூபிஎஸ்சி இன்றைய விவாதத்தின் நிறைவான கருத்து. நீட் தேர்வில் இருந்த குளறுபடிகள் சரி செய்யப்பட்டு அது முறையாக நடத்தப்பட்டு ஏழை எளிய மாணவர்களும் மருத்துவராகிற அந்த கனவை மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மாத்திரம்தான் சரியாக செய்ய முடியும். நன்றி சார். உங்களுடைய கருத்து. வருங்கால நாட்டாளர்களான மாணவர்களுக்கு ஏதோது ஒரு வகையில் தகுதி தேர்வு என்பது அடிப்படையில் வேண்டியது. தன்னை தகுதி தேர்வுக்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒழிய அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை வந்து பெரிதாக எடுத்துக்கொண்டு இதை யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் கோச்சிங் சென்டர் அரசின் சார்பாக நடத்தப்படுகிறது என்பதையும் ஞாபகப்படுத்திவிட்டு மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வி கற்று தரமான மாணவர்களாக வந்து தரமான மருத்துவத்தை வருங்கால சந்ததிக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும். ஒரே ஒரு நிறைவான கருத்து மோசஸ். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவி அந்த நீட் எக்ஸாமுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகும்பொழுது அவங்களுடைய வந்து டைப்பர் அணிஞ்சு போகிறதுக்கு தடை விதித்து அது உயர்நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அதுக்காக உத்தரவு வாங்கிட்டு வந்து இந்த எக்ஸாம் எழுதுனாங்க. இந்த அளவுக்கு இந்து ஆரம்பத்திலிருந்து உச்சி முதல் பாதம் வரை எல்லாமே எல்லாரும் பிரச்சனை தரவை செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புறாங்க. இப்போ சொல்றாங்கல்ல, கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து மாணவர்களுடைய உளவியல் ரீதியாக தாக்கி நடத்தப்படுற இந்த தேர்வு முறை முழுவதுமாக ரத்து செய்யப்பட வேண்டும். நன்றி. நிகழ்ச்சி வந்து கருத்துக்களை பதிவு செய்த நால்வருக்கும் ஆசிரியர்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நேயர்களே, மீண்டும் நாளை இரவு மற்றும் ஒரு தலைப்போடு விவாதம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.